குபேரன் திரைப்பட விமர்சனம் வழியாக ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் விமர்சனத்தோட அடுத்த கட்ட நகர்வு நோக்கி சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தா, படம் நல்லா இல்லை, நடிப்பு நல்லா இல்லை, ஹீரோ நல்லா இல்லை, இயக்கம் நல்லா இல்லை, இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவர் இந்த முறை அதனுடைய அடுத்த கட்டமாக ஒரு ஆடியோ லான்ச்சில் ஹீரோ எப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி கிட்டத்தட்ட கிளாஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லியே சொல்லலாம். அடுத்தபடியாக சொல்லணுன்னா, ஒரு திரைப்படத்தோட அம்சங்களை பற்றி பேசுகிறது தான் திரை விமர்சனமே தவிர படத்தோட கதையை சொல்லி விளக்கம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த முறையும் திரைப்படத்தோட கதையை சொல்லி தான் இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தமிழோட வட்டார வழக்கு அப்படின்ற அடிப்படையில் நம்ம தமிழை யாரும் அப்படியே உச்சரிக்கிறது இல்லை. நம்மளோட வசதிக்கேற்ப வார்த்தைகளை மாற்றி மாற்றி சொல்லுவோம். அந்த மாதிரியாக இவர் ஆகி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பதிலாக ஆயி ஆயின்னு 2 இடத்துல உபயோகிக்கிறாரு. அது கொஞ்சம் கேட்குறதுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம். அப்புறம் ஹீரோஸ் பற்றி கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணி வர மீம் கிரியேஷன்ஸ் பற்றி இவர் சொல்லியிருந்தார். இவரை பற்றி வர மீம்ஸ் எல்லாம் இவர் பார்க்குறாரு இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. படம் ஆரம்பத்தில் விறுவிறுப்பாக போகுது, அப்புறமா தூய்வடையுது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை இவர் பகிர்ந்து கொள்கிறார். நம்ம திருப்பி பதிவு பண்ணுற விஷயம் ஒன்று தான். ஒரு படம் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காமல் போகலாம். அதனால் யாரோ ஒருத்தரோட கருத்தை வச்சு ஒரு படம் நல்லா இல்லைன்னு முடிவு பண்ணுறது தப்பு. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து படத்தை போய் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம். நன்றி.